ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஜி த ஹேஷ்டாக் அனிமே. இன்றைக்கி நம்ம இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லப்படுற ட்ரெயின் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிஜே, இது சிஜி தி ஹேஷ்டாக் அனிமே. ஸோ அந்த அனிமேல வந்து ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் புதுசாகவும் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜப்பான் வந்து இப்போ நாம் யூஸ் பண்ணுற 4G 5G மாதிரி அவங்க 7G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த நெட்வொர்க்கை வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு அகானோ அப்படிங்கிற ஊரில் வந்து யோகோ அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு வந்து அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பட்டன் அமுக்க வைக்கிறாங்க. அண்டு எப்போ அந்த பட்டன் அவள் அமுக்கிறாளோ இந்த உலகமே வந்து டோட்டலாக ஒரு மியூட்டேட் ஆகி அண்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுலலாம் ஒரு சிட்டிக்குள்ளே நடுவில் இருக்க கேப் வந்து ரொம்பவே தூரமாக போயிடுது. அண்டு ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே இருக்கவங்களோ இல்லை ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்கவங்களோ வித்தியாசமாக மியூட்டேட் ஆகிடுறாங்க. அண்டு எப்படி சொல்கிறதுனா, அகானோ ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து 21 வயசு 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு அனிமலாக மாறிடுவாங்க. அண்டு சில ஊரில் இருக்கவங்க வந்து மண்டை மேலே வந்து மஷ்ரூம் முளைச்சிருக்கும். சில பேர் வந்து ஒரு கோட்டு டைப்பான ஹியூமன்ஸாக மாறிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி மியூட்டேட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அதே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த கதை போக நம்ம மெயின் கேரக்டர்ஸான 4 பேர் வந்து அகானோவில் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து யோகா. அண்டு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவள் வந்து இந்த ஊர் பிடிக்காமல் வந்து இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் ஒரு நாள் வந்து அவளுடைய ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வரும். அண்ட் அந்த ஃபோட்டோ வந்து இகேபுக்குரோ அப்படிங்கிற ஒரு சிட்டியிலேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அந்த 4 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு ஏற்கனவே இகேபுக்குரோ போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே நேரத்தில் யோகாவை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவள் ஒரு அபேண்டன்டு ட்ரெயினை போய் பார்க்குறா. அண்ட் அந்த ட்ரெயினை ஓட்ட கற்றுக்கிறா. அங்கேருந்து வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறா. ஸோ ஒரு நாள் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது மிச்சம் இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவ்வளோ தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூடவே வராங்க. அண்டு இவ போகிற வழியில் வந்து அங்கே முதல்ல இகேபுக்குரோ போகிறாளா இல்லையா, அங்கே போகும்போது யாரெல்லாம் மீட் பண்ணுறா, என்னென்ன பிரச்சனைலாம் பார்க்குறா, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அவள் வெளியே வரா, அண்டு யோகாவை போய் மீட் பண்ணாலா இல்லையா, எதுக்கு யோகாவை போய் மீட் பண்ணுறா, இந்த 7G மியூட்டேஷன் மூலமாக ஏன் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை மாதிரி தான் இருக்கும். பட்டு சின்னதாகவே வந்து நீட்டாக சொல்லியிருப்பாங்க. அண்டு கான்செப்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டோரியில் சில கன்ஃபியூசிங் பார்ட்லாம் இருக்குது. நான் அதை பற்றி அப்படியே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டோம். இப்போ சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். நான் முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறது வந்து இந்த கான்செப்டை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே புதுசாகவும் லைக் சம் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் அதுக்கப்புறம் போஸ்ட் அப்போகலிப்டிக் சிச்சுவேஷனாகவும் காமிச்சிருப்பாங்க. லைக் என்னென்னா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அங்கே லைட்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் எப்போ அந்த பட்டன் அவள் கிளிக் பண்ணுறாலோ அப்போயே வந்து ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் சிச்சுவேஷனுக்கு மாறிடும் அந்த கதையை. ஸோ இதை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டைப்பாக கொண்டு போகாமல் ஒரு ஃபேண்டசி டைப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவே ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து ஹியூமர் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல வந்து அது ஹியூமர் மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் வந்து போயிடுது. எப்படின்னா வந்து ஹியூமர் மாதிரி போகணும், பட் அது ஏதோ சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல மட்டும் ஃபீல் ஆகும். பட் மற்றபடி நிறையா ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஃபேண்டசி எலமெண்ட் அப்படின்னா நான் இது மியூட்டேஷன் பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்கவங்க வந்து மியூட்டேட் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து புதுசாக வந்து யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு மியூட்டேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே அதுக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தியாசமாக மாற முடியும். ஸோ அதில் வந்து நிறைய ஐடியாஸ் உள்ளே கொண்டு வந்து அதை நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்குற நமக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபீல் ஆகும். அண்ட் அதனாலே இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் சொல்கிறேன். கேரக்டர் டெவலப்மெண்ட் அதை நான் வந்து அடுத்த பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலே வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அது வேரி ஆகும். சொல்ல போனோம்னு வைங்களேன், ஒருத்தங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து ரொம்பவே குவைட்டாக இருப்பாங்க. பட் அவங்க எதுன்னு இப்போ பேச மாட்டாங்க, பட் ஆனால் செயலில் எல்லாமே காமிப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து ரொம்பவே நேர்டாக இருப்பாங்க, என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க வந்து இதுக்கெல்லாமே நடுவில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல டைப் ஆஃப் கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த 4 பேருக்கான கேரக்டர் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வேரிடாக தான் இருக்கும். அதை வந்து ரொம்பவே நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய வாய்ஸ் மூலமாகவும் அப்படியே வந்து நீட்டாக நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. வாய்ஸ் ஆக்டிங்குமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து
இந்த அனிமேல நல்லாவே படித்து அதனால் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2வது எபிசோட்லேருந்து 10-11 எபிசோடு வரைக்குமே அவங்க ட்ரெயினில் போகிறது தான் கதையே. அந்த ட்ரெயினில் போகும்போது என்னென்ன ஸ்டேஷன்லலாம் நிற்கிறாங்க, அந்த ஸ்டேஷனில் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க, அப்புறம் அந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரெயின் ஜெர்னின்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரெயினில் போகிறீங்களா, ஒரு 1 மந்த் அளவுக்கு. நீங்கள் 4 பேர் மட்டும் தான் இருக்கீங்க அந்த ட்ரெயினில், நீங்கள் தான் அந்த ட்ரெயினையும் ஓட்டுறீங்க, எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஜெர்னி தான் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த மெயின் பிளாட் ஆஃப் த ஸ்டோரியே. ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த ட்ரெயின் ஜெர்னியை வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் போடுறேன். ஸோ நம்ம இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்குள்ளே வருவோம். ஆமாம், நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சில பல இருக்க தான் செய்யுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியில் வந்து சில இடத்துல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். அதாவது ஓப்பனிங் அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸ்டோரி. ஏன்னா வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த த்ரூ அவுட்டாகவே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அண்டு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில், இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது கதை அந்த இடத்துல அப்படின்னு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த எபிசோடை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க சும்மாவே. அவங்க பேசுகிறதுக்கும் கதைக்குமே வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணிவிட்டு இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைனாவது பண்ணியிருக்கலாம். இல்லை ஒருவேளை அந்த கதையோட டேரக்டருக்கே வந்து அதை அவர் அப்படியே விட்டாரான்னு ஏன்னு தெரியல. அவங்க பேசுகிற நேரத்தை குறைச்சிட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். மற்றபடி அது ஒன்று தான் வந்து எனக்கு பிரச்சனையாக தோணுது. கேரக்டருடைய அனிமேஷன் எப்படி வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேரக்டருடைய அவுட்லுக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு விதமான ரொம்பவே சோஜோ டைப்பில் வந்து அவங்களுடைய அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் எனக்கு வந்து இது ஏன் எப்படி ஒரு மாதிரி படுது அப்படின்னா, இந்த மொத்த அனிமேயுமே வந்து ஒரு சோஜோ கதை இல்லை ஒரு சோஜோ டைப் அனிமேஷன் தான் அப்படின்னா வந்து அது எனக்கு பெருசாக பட்டிருக்காது. பட் என்னென்னா வந்து ஷோனன் டைப்பில் தான் மற்ற அனிமேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுடைய கேரக்டர் அவுட்லுக் மட்டுமே ஒரு மாதிரி சோஜோவாக இருக்கும். அண்டு அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அட்டாக் ஆன் டைட்டன், செயின்சா மேனு, இல்லை நருட்டோ, ஒன் பீஸ் கூட எடுத்துவாங்களேன். இந்த மாதிரி ஷோனன் சைனனில் இருக்கிற ஒரு ஃபீமேலோடைய அனிமேஷனுக்கும் லைக் அவுட்லுக்குக்கும் இவங்களோட அவுட்லுக்குமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி சோஜோ டைப்பு அனிமேஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆஃபாக இருந்துச்சு. லைக் எனக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து அனிமேஷன் லைக் கேரக்டர் அனிமேஷனை வந்து நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே சொல்கிறேன். சரி, ஓகே. ஓவராலாக வந்து இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே இது. ஒரு நல்ல கான்செப்டோட அண்ட் அந்த ட்ரெயின் ஜெர்னிலாம் பார்த்திங்கன்னா நீங்களும் அந்த ட்ரெயினில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஜெர்னின்னு சொல்லுவேன் இந்த அனிமேவை. அண்டு நான் எல்லாருக்குமே வந்து என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தாராளமாக போய் பாருங்கள். அண்டு ரொம்பவே புதுசாக ஃப்ரெஷ்ஷான அனிமே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டிபியில் வந்து வெறும் 3 ரிவ்யூ தான் இருக்குது. அதில் ஒரு ரிவ்யூ நான் போட்டது. ஸோ நீங்கள் அது ஒரு ரிவ்யூ வந்து ஒரு அனிமேக்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் மக்கள் வந்து அதை போய் நிறையா செக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அனிமே வந்து இப்போ கிட்டத்தட்ட அண்டர் ரேட்டட் ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு தான் ரிவ்யூலாம் நிறையா கொடுத்து தான் நீங்கள் அந்த அனிமேவை ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் நிறையா ரிவ்யூவில் வந்து தயவு செஞ்சு ஸ்பாய்லர் பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ட் இந்த அனிமே வந்து கிரன்ச்சி ரோலில் இருக்குது. தாராளமாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய். அண்ட் கைஸ், நான் தான் இதுக்கு தமிழ் ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் இந்த அனிமேக்கு. ஒருத்தர் மட்டும் இதோட ஃபஸ்ட் எபிசோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் போட்டிருந்தாரு. மற்றபடி யாருமே ரிவ்யூ பண்ணி போடலை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.